ஏற்கனவே நக்கீரன் பற்றி உங்ககிட்ட கேட்டிருந்தோம். நக்கீரன் நாளிதழ் பற்றி இப்போ அவங்களோட யூடியூப் பக்கத்தில் வந்து அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவி ஒரு தகவல் சொன்னதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அதுவும் அவங்களும் ஒரு சைடில் அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ்லேருந்து தகவல் இல்லை. இப்படி ஒரு இதுவாக அவங்க இயங்குறாங்கல்ல, ஒரு ஷேடோலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களா? அதுக்கான ஆதாரம் அது நம்ம கிடைச்ச சோர்ஸ் தகவல். இப்போ நக்கீரன் ஒரு சோர்ஸ் வெளியிட்டாங்கல்ல, அவங்க மறுப்பு தெரிவிக்கிட்டோம். அது நம்ம கிடைச்ச தகவல். ஒரு 10 நாள் தாவேக்காக்கு எதிராக வீடியோ போட்டால் அந்த கட்சியில் இருக்கிறோன்னே அண்ணா இதையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கண்ணே, இது எங்கால் தானே பாருங்கள் எவ்வளோ ஐக்கியத்தனம் பண்ணுறான் பாருன்னு வீடியோ ஆடியோலாம் ரிலீஸ் உங்கள்கிட்டே அனுப்புவாங்க. அப்படியான கட்சி என்கிட்ட அது மாதிரி நிறைய ஆதாரம் இருக்குது. நான் வெளியிடாமலே சும்மா வச்சுருக்கேன். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸான பேஜ், அதை நான் ப்ரொமோட் பண்ண விரும்பலை. அந்த பேஜு யூகமாக என்ன சொல்லுதோ அது அடுத்த நாள் நடக்கும். தலைவர் நேரில் பாதிக்கப்பட்டவங்களும் இங்கே வர வைக்க போகிறாருன்னு ஒரு பேஜ் வருது. அந்த பேஜில் வந்ததுக்கப்புறமா தான் எல்லாத்துலேயும் வருது. டைமிங்கை நான் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓஹோ, பொதுச் செயலாளராகும் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ஒரு வருது. அப்படி ஒன்றும் இங்கே எதுவும் கிளாஷ்லாம் இல்லையேன்னு நமக்கு டவுட் வருது. பார்த்தா அந்த பேஜ் நேற்று போடுது, ட்வீட் போடுது இன்ஸ்டாகிராமில். இங்கே அந்த சலசலப்புகள்லாம் அதிகமாகுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ட்வீட்டும் போட்டு டெலீட் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, உலக நாடுகளே விஜயை தேடுறாங்க கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா. இப்போ இந்த மாதிரி நரேட்டிவ் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டே இருக்குது. செட் பண்ணோடனே இங்கே அந்த மாதிரி பூஸ்ட் ஆகுது. அதை லைக் பண்ணது ஃபாலோ பண்ணதெல்லாம் பார்த்தா முக்கியமான அஃபீஷியல்ஸ் அதை போட்டு டெலீட் பண்ணுறான். அவன் போட்டு டெலீட் பண்ண உடனே செய்திகளில் ஊடகமாக அது செய்தியாக வருது. பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவர்களின் காலில் விஜய் விழுந்து கெஞ்சி அழுதார், என்னை மன்னிச்சிருங்கன்னு என்று சொன்னார் அப்படின்னு உடனே கீழே ஒரு கமெண்ட் ஏதோ வருது. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, இது தலைவருடைய கண்ணியத்துக்கு இதுவாகும். உடனே டெலீட். டக்குன்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஷேக்வார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து நம்ம வந்து தாவேகாவினுடைய செயல்பாடுகள் குறித்து அவர்கிட்ட கேட்டு பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ தாவேகாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இந்த சந்திப்புக்கு பிறகாக நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து தான் பேச போறோம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக அந்த டிபேட் ஷோ நம்ம அதில் எதுவும் பெருசாகவும் இல்லை, 2 பேரும் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு அப்படியே அமைதியாக விட்டேன். ஆனால் ஒரு சைடு இந்த நெட்வொர்க்கும் இன்னொரு சைடு டிவிகே நெட்வொர்க்கும் அவங்கவுங்களுக்கு பாசிபிலிட்டியாக போட்டு ட்ரோல் பண்ணி ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நடுநிலையாக போச்சு இல்லையா? ஆமாம், நல்லபடியாக போச்சு. அவர் இன்னொருத்தரும் அதே தான் சொன்னார். அந்த விதத்தில் சந்தோஷம் அது. இப்போ தாவேகாவினுடைய செயல்பாடுகள் பற்றி பேசும்பொழுது இந்த சந்திப்பு அதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சந்திப்பு நீங்கள் நிறைய விமர்சனம் வச்சுருந்தீங்க, இன்னும் மக்களை சந்திக்கலன்னு நம்மகிட்டே பேசியிருந்தீங்க. இப்போ மக்களை சந்திச்சிருக்காங்க, உங்களுடைய பார்வை என்ன? இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கணுன்னா ஒரு கட்சி வந்து இவ்வளோ அடிமுட்டாள்தனமாலாம் யோசிக்காது. நான் இப்போ எல்லா இடத்தையும் சொன்னது தான். என்னென்னா, இவ்வளோ அடிமுட்டாள்தனமாக அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்து பார்க்க வைக்கிறது, ரொம்ப 30 நாள் கழித்து காசு கொடுக்குறது, இது எல்லாமே எதை பார்க்க வைக்கிறதுனா, மோடியோட ஸ்ட்ராட்டஜியை பிகே எப்படி பண்ணி கொடுத்தாரோ ஜான் வந்து இப்போ விஜய்க்கு தான் பண்ணி கொடுக்குறாரு. இந்த 1 மாதம் ஊடகங்கள் முழுக்க 1 மாதம் இது ஸ்டாம்பேடுக்கு முன்னாடி நடந்தாலும் சரி, ஊடகங்கள் வந்து தொடர்ந்து விஜயை பேசணுங்கிறது தான் ஜானோட மெயின் அஜெண்டா. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ விஜய் அப்படின்ற ஒரு பேர் ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி போய் சேரணும்னு தான் விஜய் ஜான் ஆசைப்பட்டது. அதை இந்த 41 மரணங்கள்லேயும் அவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் நினச்சிருந்தா 2வது நாள் பணம் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம், 3ஆவது நாள் நிதி கொடுத்துருக்கலாம், 4வது நாள் இரங்கல் கூட்டம் நடத்திட்டு 5வது நாள் அவங்கள நேரில் பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். நிறைய நிகழ்வுகளை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் அப்படியெல்லாம் செய்யலை. மாறா வேணுக்கனவே தவறுகளை வேணுக்கனவே செய்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்களா, ஸ்கூல் படிக்கிற பையன் கூட இவ்வளோ பெரிய தப்புகள்லாம் பண்ண மாட்டான். இல்லை, அது உங்களுடைய பார்வை. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை அப்படியே செயல்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கும்ல. நிதி கொடுக்குறதுல என்ன காலதாமதம்? கவர்மெண்ட் உடனே வேணுங்கனே கொடுத்தது தான். கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கொடுங்க. சம்மந்தம் இல்லாத மற்ற கட்சிகள்லாம் கொடுக்குது இல்லை, அட்ரஸை கண்டுபிடிச்சி பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் கொடுக்குது. தான் கட்சிக்காரனுக்கு இவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன? அப்போ வேணுக்குனவே இழுத்தடிக்கிறாங்க. இன்னொன்று, நிதியை கவர்மெண்ட்டுக்கு அடுத்து அறிவிச்சது இவங்க தான், மற்றவங்களாம் அறிவிக்க கூட இல்லை. திருமாவளவன்லாம் ரொம்ப லேட் அப்புறமா தான் போய் கொடுக்குறாரு. இப்போ இது இழுத்தடிக்கிறது. 2வது போலீஸ் பெர்மிஷனே கிடைக்கலங்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து வர தகவல்னா எஸ்பிட்ட இப்போ வரைக்கும் என்கிட்ட யாரும் பெர்மிஷனே கேட்கல, இப்போ வரைக்கும் யாருமே எனக்கு கொடுக்கலங்கிறாங்க. அடுத்த ஒரு சேஃப் ஜோன் என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா, நான் அங்கே வந்து 27ஆம் தேதி கரூருக்கு போகிறோன்னா எங்களுக்கு 26ஆம் தேதி தான் பெர்மிஷனே கொடுத்தாங்க, அவ்வளோ மோசமாக பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா, நீங்கள் என்னைக்கு பெர்மிஷன் கேட்டீங்க? 25. புரியல, 25 இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க, 26 பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் டிலேடாக ஒரு நாள் முன்னாடி தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கேட்டால் எனக்கு ஒரு நாள் முன்னாடி தான் கொடுத்தாங்க. நீ என்னமோ 20 நாள் 15 நாள் முன்னாடி பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு வருது. அது அந்த 25ஆம் தேதி டேட்டை நீங்கள் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவே இல்லை.
எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. அப்போ எவ்வளோ இவங்க கேட்ட உடனே அப்படியே தங்கத்தட்டில் இவங்க வந்து ஆரத்தி இது தாமிரத்தட்டில் எடுத்துகிட்டு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும்னு இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்குற போலீஸ் என்ன இதுவா? அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல. கூட்டணி கட்சி திமுகவே கேட்டாலுமே சரி நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிருக்கு. 25 கேட்டிருங்க, 26 கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு அவ்வளோதான். இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பொதுவாக 1 வீக் முன்னாடி அது மாதிரி எந்த இடத்துல இது சதின்னு சொல்லிடுவாங்க. விட்டா பார்த்தீங்களா கேட்டால் அடுத்த நாளே கொடுத்துருக்காங்க அப்படின்றவாங்க. கேட்டா இப்போ இதை கேட்டா கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. நீ எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுக்கிட்டு தான் வரானுங்க. அப்போ இந்த மாதிரி நரேட்டிவ் தான். இப்போ நேற்று நடந்தது கூட இது வந்து அந்த கட்சி சார்பாக இருந்து என்ன வருதுன்னா தகவல் இது ஒரு பொது நிகழ்வு இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எது பொது நிகழ்வு இல்லை? இது பொது நிகழ்வு இல்லையா? இரங்கல் கூட்டங்கிறது பொது நிகழ்வு இல்லையா? அப்படி சொல்லியிருக்காங்களா என்ன? அந்த மாதிரி தகவல் விஜய் காலில் விழுந்தாருன்னு சொன்னாங்க. தகவல் தானே, நம்புறோம்ல. இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வந்து செய்திகளில் சொன்னாங்க. அதுவும் தகவல்ல, நம்ம எதுவுமே சொல்லல. தகவல் இது ஒரு பொது நிகழ்வுனா பத்திரிகையாளர்களை உள்ளே விட்டுருக்கணும், பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கணும், நம்ம பார்த்துருக்கணும். அது ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ஒரு தகவல் அப்படி தான் வருது. இது எப்படி ஒரு பொது நிகழ்வாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுன்னு நம்ம கேட்குறோம். அட்லீஸ்ட் அங்கே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகும்போதெல்லாம் இந்த சன்கண்ணெல்லாம் வச்சுலாம் பண்ணிங்கல்ல. போன வாட்டி துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு ஒரு ஷூட்லாம் பண்ணி அதை வாய்ஸ் ஆஃப் காமெண்டில் போட்டு அதுக்கப்புறமா தான் அது எல்லா மெயின் ஸ்ட்ரீமுக்கும் போச்சு. இல்லை சார், அது அவங்களுடைய இடம், அவங்க அரேஞ்ச் பண்ண ஒரு வென்யூ, அதில் அவங்களுடைய கெஸ்ட் வராங்க, அது அப்படி தானே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்துருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் உருட்டினது என்னென்னா போலீஸ் பெர்மிஷன். இப்போ எஸ்பி சைட்லேருந்து வரலங்கிறாங்க. இப்போ நம்ம நேர்காணலில் இப்போ 2 நாள் முன்னாடி நம்ம அந்த டிபேட்டில் உட்காரும் போது ஆனந்தஜித் என்ன சொன்னார்னா வழக்கு சிபிஐட்ட இருக்குது, ஒருவேளை அந்த புரோட்டோகாலாக கூட இருக்கும், மேபி அவர் என்ன சொல்ல வந்தார்னா சாட்சிகளை கலைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தர் ரூமில் கூப்பிட்ருக்கீங்களே, நீங்கள் மிரட்டியிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? மிரட்டியிருக்க மாட்டீங்க என்ன நிச்சயம்? அங்கே போய் உங்களால் மிரட்ட முடியாது. ஆனால் இங்கே வர வச்சு ரூம்குள்ளே வச்சு அடைச்சி மிரட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போ சிபிஐ இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து விசாரிக்கணும்ல. இது எப்படி பொது நிகழ்வாக நீங்கள் பொது நிகழ்வாக எப்படி கன்சிடர் பண்ண முடியாதுன்னு கேட்குறேன். இது ஒரு சிபிஐ வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் தனியாக அவங்கள கூப்பிட்டு போய் விக்டீம்ஸை கூப்பிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர்கள் கூப்பிட்டு போய் வச்சு பண்ணுறது எவ்வளோ பெரிய இல்லீகல்ல இது. இல்லை, அவங்க வந்து ஆனால் ஓப்பன் கிரவுண்டில் ஒரு மாநாடு போல் அதை நடத்தலை. அவங்க மேபி அந்த இதில் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். பொது நிகழ்வுனா மாநாடு மாதிரிலாம் நடத்தணும்னு அவசியமே இல்லை. விசிகா எப்படி பண்ணுச்சு? நிதி கொடுக்கறத எப்படி பண்ணுச்சு? ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுருந்தாங்க, பண்ணலாம்ல. நீங்கள் மாநாடு ரேஞ்சுக்கெலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ எந்த அணில் கூட்டமும் மகாபலிபுரத்தை நோக்கி ஓடலையே. யாரும் மரத்து மேலே ஏறல, லைட்டு கம்பத்தில் ஏறல, செவுத்துல ஏறல, யாருமே எதுவும் பண்ணலையே. இதுவும் ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. கரூர் வராருங்கிறது ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சிச்சோ, அதுவும் மகாபலிபுரம் போகிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ தலைமை கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, அந்த ரிமோட் அவங்ககிட்ட இருக்குது. நினச்சா தொண்டர்களை வர வைக்க முடியும், நினச்சா வர வைக்க முடியாது. அந்த ரிமோட் இருக்குது. அப்போ வேணுங்கனே பைத்தியக்காரன் ஆக்கிருக்கீங்க தானே. மகாபலிபுரத்துக்கு ஒருத்தர் வரலையே, அந்த பொருளாதாரே உள்ள விடலையே. இந்த சங்கடங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு இனிமே அந்த மாதிரி நடக்க வேணாம் ஒரு பக்கம் மக்களும் உணர்வாங்க. மொதல் மாநாட்டிலே திருந்திருக்கணும். மொதல் மாநாடு விக்கிரவாண்டிலேயே 2-3 உயிர் போச்சு, அப்பயே திருந்திருக்கணும். இல்லை கோயம்புத்தூரில் ரோட் ஷோவில் திருந்திருக்கணும், அந்த ரோடே சூறையாடப்பட்டுச்சு, திருந்திருக்கணும். அப்போனா மதுரையில் மாநாடு நடந்துச்சு, அதுலேயும் ஏகப்பட்ட உயிர்கள் போச்சு, அப்போ திருந்திருக்கணும். அப்போ உயிர் எண்ணிக்கை வந்து அதிகமானாதான் திருந்துவீங்க. இந்த சர்ச்சை ஒரு பக்கம். திரும்பவும் ஏற்கனவே நக்கீரன் பற்றி உங்ககிட்ட கேட்டிருந்தோம், நக்கீரன் நாளிதழ் பற்றி. இப்போ அவங்களோட யூடியூப் பக்கத்தில் வந்து அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவி ஒரு தகவல் சொன்னதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா? அதுவும் அவங்களும் ஒரு சைடில் அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ்லேருந்து தகவல். நமக்கு நம்ம 2 பேரோட தகவலும் கேட்குற நடுவில் நின்று பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ எனக்கு கிடைச்ச தகவலும் நான் பேசுவேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து வருது, நமக்கு எதிர்வினை வந்தால் மட்டும்தான் இவங்க சொல்கிறத நம்பலாமா வேணாமான்ற ஒரு இதுக்கு போவோம். இங்கேருந்து வரல அப்படின்னா இப்போ இது உண்மை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இல்லை, அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்களே, இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் எங்களுக்கு அப்படி இருக்குது, நம்ம டிபேட்லேயே பேசினங்கிறது இப்போதைக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே நாங்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவோம், பொய் செய்தி போட்டவங்க மேலாம் கேஸ் கொடுப்போம் அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்கல்ல. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சிபிஐ வழக்கு போடுறாங்க. பாதிக்கப்பட்ட நபர்கள் இவங்க மேலே ஜஸ்ட் அலிகேஷன் தான் வைக்கிறாங்க. பொறுமையாக போடுவோன்னா இப்போ என்ன வேலை தாவேக்கால் நடந்துக்கிட்டு இருக்குது? விஜய் முக்கியமான ஏதாவது ஒரு புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்காரா? அவரின் 30 நாட்கள்னு ஏதாவது புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காரா? இல்லை தலைமறைவு நாட்கள்னு ராஜ்மோகன் எழுதிட்டு இருக்காரா? இல்லை நான் ஓடிய மாவட்டங்கள்னு இவர் ஏதாவது எழுதிட்டு இருக்காரா? என்ன வேலை நடக்குது? எந்த வேலையும் இல்லையே.
இப்போ நீங்கள் அலிகேஷன்ஸ் பதில் சொன்னால் தானே கட்சி தொண்டர்களுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும். இவங்க அமைதியாக இருக்க கீழே கலவரங்கள் அதிகமாகுது. கீழேனா மக்கள்கிட்ட இல்லை, கட்சி உள்ளேயே கலவரங்கள் அதிகமாகுது. ஓகே, 2 டீமாக ஸ்ப்ரெட் ஆகுது. பொதுவாக இருக்கிறதான அரசியல் கட்சிகளில் சின்ன சின்ன அணிகளோ இல்லை பிரிவுகளோ, திமுக, அதிமுக, விசிகா, ஈவன் கம்யூனிஸ்ட்டு, நாத்தாக்கா, இவங்களுக்குள்ளெல்லாம் கோஷ்டி பூசல் இருக்குது. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, இருக்குது. அதெல்லாம் எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னா அவங்களுடைய மாவட்ட கூட்டங்கள், மாநில அளவு கூட்டங்கள், இல்லை பூத் கமிட்டி கூட்டங்களில் அங்கே போய் முறை யார் முன்னாடி வந்து நிற்கிறது, யார் பேர் வர்றது, எங்கேயாவது ரொம்ப ரேர் ஃபோன் கால் ஆடியோ ஏதாவது எப்பயாவது ரேர், அடிக்கடி வராது. இந்த கரூர் ஸ்டாம்பேட்டில் மகாபலிபுரத்துக்கு இவர் போறாருன்னு தெரிஞ்ச அந்த செய்தி வந்த அடுத்த நாள்ல இருந்து மோசமான விவாதங்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தன்னோட கட்சியை பற்றியே விஷத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க 2 டீம். என்ன மாதிரி? ஸ்பேஸ்னு ஒன்று வருது, ட்விட்டர் ஸ்பேஸ் சொல்றீங்க. ட்விட்டர் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை தலைமை ஏற்றி நடத்துறது சோனியா அருண்குமார், அவங்க தான் நடத்துகிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குது. பாரு, ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, பாருங்கள் நாங்கள்லாம் கட்சியை விட்டு போயிடுவோம், கட்சியை கலைக்க சொல்கிறாங்க, டியோ 2 அப்படி இப்படின்னு அதில் நிறைய வாதங்கள், எவ்வளோதான் முட்டு கொடுக்குறது, இதெல்லாம் வருது. அவங்க அலிகேஷன்ஸ் அவங்க டார்கெட் பண்ணுறது யாருன்னா 2 பேரை, ஒன்று புசி, 2வது ஜான். இதை தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் புசியை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு, அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில், மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பை செய்யலை, அவர் வந்து சரியாக வழி நடத்தலை, அதனால தான் இந்த ஸ்டாம்பேட்டுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அப்புறம் வழிவகுத்து கொடுத்த ஜான் அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் 3வது ஆளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இவங்க 2 பேரை தாண்டி ஆதவுக்கு. ஆதவும் அந்த கேரவனில் இருந்தார். ஆதவும் கரூரை சூஸ் பண்ணுறாரு, டிக் பண்ணுறாரு. ஆதவும் தலைமறைவாகிறாரு. ஆதவும் சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாரு. ஆனால் அவர் பேர் அந்த ஸ்பேஸில் வரவே இல்லை. அப்புறமா பார்த்தா தெரியுது ஆதவ் தான் இந்த டீமை தூண்டி விட்டுருக்கிறது. இல்லை, நீங்கள் இதன் அடிப்படையில் ஒரு யூகமாக சொல்கிறீங்களா இல்லை வேற அதுக்கு ஆதாரம்? ஓப்பனாகவே இருக்குது, தூண்டி விடுறாரு. இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா ஓப்பனாகவே புசிக்கு எதிராகவே ஒரு சோனியா இருக்கும்போது ஒரு பெரிய பக்கமாக அடிக்கிறாங்க, விஜயை அட்டாக் பண்ணி அடிக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் கட்சிக்குள்ளே வெளியாளுங்களை சேர்க்காமலே இருப்பீங்க, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சிட்டு போகணும் தானே நம்ம தலைவரே விரும்புவார். ஆனால் அவர் மாதிரி ஒரு பழியை போட்டு ஒரு பெரிய கட்டுரை மாதிரி எழுதுறாங்க. அப்போ இந்த பக்கம் புசிக்குன்னு ஒரு வார் ரூம் இருக்கும்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீ யார், முதல்ல கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்குது, எதுவுமே இல்லாமல் நீ எப்படி எங்கள் தலைமையை பார்த்து கேள்வி கேட்ப, இவன் பாயிண்ட்டாக அடிக்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்னா, ராவுத்தர் இப்ராஹிம் யார், அவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, அவருக்கு பதவி வேணா அவரும் வந்து பேசட்டும், அவரோட வயன் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு புசி வார் ரூம் அடிக்குது. அது மட்டும் இல்லை, ராவுத்தர் இப்ராஹிமும் மதுரை மாநாட்டில் நாங்கள் ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்த்தாச்சு, உங்களையும் ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்த்தாச்சு, இதெல்லாம் நீங்கள் புகழ்ந்து பேசணும். அதை விட்டுட்டு மாறா ஸ்பேஸ் போடுறீங்க, பொதுச் செயலாளர் பற்றி பேசுகிறீங்க, கட்சியை பற்றி பேசுகிறீங்க, கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த சைடு மாஃபியா வருது. சரி, இது நம்ம வெளியிலேருந்து விசாரிக்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து ஆஃப்லைனில் மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி எல்லாத்துக்கும் கமிஷன் கலெக்ஷன் இதெல்லாம் வாங்குகிற டீம் இந்த புசி டீம். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். பர்வேஸு, டிகே, அவர் டாக்டர், இவங்க எல்லாரும் ஒரு டீம். ஆன்லைன் மாஃபியாவில் யார் வராங்கன்னா ஆதவ் தலைமை கீழே சோனியா அருண்குமார், இந்த டீம் எல்லாம் பேர் தெரியாத ஐடிக்கெல்லாம். இப்போ இதில் என்ன சிக்கல்னா, இவங்களாம் யாரும் பொறுப்பில் இல்லை, ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பிராண்டில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க சில பேர் நியமிக்கிறாங்க, காசை வாங்கிட்டு பதவியை நான் கட்சியில் பதவி வாங்கி தரேன். அதில் ஒரு ஆள் வந்து ராவுத்தர் இப்ராஹிம், இவருக்கு பதவி கொடுங்க, இவர் நம்ம கட்சிக்காக வழக்கெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறீங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கு, அவங்க போட்டிருக்காங்க, அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. நான் ஏன் பொய்யா சொல்ல போறேன், நான் தகவலாக இல்ல, இப்படி ஒரு இதுவா அவங்க இயங்குறாங்கல்ல, ஒரு ஷேடோல இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றீங்களா, அதுக்கான ஆதாரம் அது நம்ம கிடைச்ச சோர்ஸ் தகவல். இப்போ நக்கீரன் ஒரு சோர்ஸ் வெளியிட்டாங்கல்ல, அவங்க மறுப்பு தெரிவிக்கட்டும், அது நம்ம கிடைச்ச தகவல். நீங்கள் வந்து சோர்ஸ்க்காக இவங்களை வந்து இன்டர்போல் வச்சு உள்ள பக்கு வச்சு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணிலாம் இவங்களோட ரகசியத்தெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 10 நாள் தாவேக்காக்கு எதிராக வீடியோ போட்டால் அந்த கட்சியில் இருக்கிறோன்னே, அண்ணா இதையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கண்ணே, இவன் எங்கால் தானே பாருங்க, எவ்வளோ ஐக்கியத்தனம் பண்ணுறான் பாருன்னு வீடியோ ஆடியோலாம் உங்கள்கிட்டயே அனுப்புவாங்க. அப்படியான கட்சி என்கிட்ட அந்த மாதிரி நிறைய ஆதாரம் இருக்குது, நான் வெளியிடாமலே சும்மா வச்சுருக்கேன். அப்போ இவங்க ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க தொடர்ந்து. இப்போ இது ஒரு டீம். இப்போ இந்த 2 டீமும் வார் மாதிரி முட்டுது. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸான பேஜ், அதை நான் ப்ரொமோட் பண்ண விரும்பலை. அந்த பேஜு யூகமாக என்ன சொல்லுதோ அது அடுத்த நாள் நடக்கும். அந்த பேஜ் வந்து டிவிக்கே ஒரு அசோசியேட் ஆகிருக்கிற, ஆமாம், அசோசியேட்டான பேஜ். கிட்டத்தட்ட டிவிக்கேக்கு பாசிட்டிவாக மட்டுமே பேசும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பேஜ் வந்து தலைவர் நேரில் பாதிக்கப்பட்டவங்களை இங்கே வர வைக்க போகிறாருன்னு ஒரு பேஜ் வருது. அந்த பேஜில் வந்ததுக்கப்புறமா தான் எல்லாத்துலேயும் வருது. டைமிங்கை நான் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது, ஓஹோ அப்படின்னு. அப்போ அடுத்ததான் நிறைய வருது. என்னமோ வந்துச்சு, பொதுச் செயலாளராகவும்
ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ஒரு வருது. அப்படி ஒன்றும் இங்கே எதுவும் கிளாஷ்லாம் இல்லையேன்னு நமக்கு டவுட் வருது. பார்த்தா அந்த பேஜ் நேற்று போடுது, ட்வீட் போடுது இன்ஸ்டாகிராமில், இங்கே அந்த சலசலப்புகள்லாம் அதிகமாகுது. எல்லா சோஷியல் மீடியாவில் இம்பாக்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு பேஜ் போடுற ட்வீட் தான். அந்த பேஜ் இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு ட்வீட்டும் போட்டு டெலீட் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, உலக நாடுகளே விஜயை தேடுறாங்க கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா. உலக நாடுகளில் இருக்க பல நாடுகள் ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லி இந்தியாவுடைய தூதரகத்திட்ட யார் விஜய்னு கேட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்புது. ஆனால் அது இம்பேக்ட் ஆகலை. உடனே அது டெலீட் ஆயிடுது. அது ட்ரோல் மெட்டீரியலான டெலீட் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி நரேட்டிவ் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டே இருக்குது. செட் பண்ணோடனே இங்கே அந்த மாதிரி பூஸ்ட் ஆகுது. அதை லைக் பண்ணது, ஃபாலோ பண்ணதெல்லாம் பார்த்தா முக்கியமான அஃபீஷியல்ஸ், இந்த ட்விட்டரில் எங்கிற அஃபீஷியல்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 வார் ரூமை அடிச்சுக்கிறது நம்ம யூகமாலாம் சொல்ல வேணாம், அந்த கட்சி மாதிரி தகவலாலாம் சொல்ல வேணாம். ட்விட்டரில் ஓப்பனாக அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப அப்பட்டமாக வெளிச்சது அப்படியே அடிச்சுக்கிறாங்க. நம்ம அப்படியே பார்த்து நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். ஒரு ஆள்லாம் ஒன்று போடுறான், அதை போட்டு டெலீட் பண்ணுறான். அவன் போட்டு டெலீட் பண்ண உடனே செய்திகளில் ஊடகமாக அது செய்தியாக வருது. பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரின் காலில் விஜய் விழுந்து கெஞ்சி அழுதார், என்னை மன்னிச்சிருங்கன்னு என்று சொன்னார் அப்படின்னு உடனே கீழே ஒரு கமெண்ட் ஏதோ வருது. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, இது தலைவருடைய கண்ணியத்துக்கு இதுவாகும். உடனே டெலீட். டக்குன்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். உடனே சோனியா அருண்குமார் வந்து அதை திருத்தி வேற மாதிரி போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவ்வளோ படித்து சொன்னனே, குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டு வராதீங்கன்னு கேட்டீங்களா என்று கதறி காலில் விழுந்தார். 2 சென்டென்ஸுக்கும் பொருள் புரியுதுங்களா? அதாவது விக்டீமை ப்ளேம் பண்ணி காலில் விழுகிறது, இவர் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தான் குற்றவாளின்னு காலில் விழுகிற மாதிரி ஒரு போஸ்ட்டு. அப்படி ட்விஸ்ட் பண்ணி அது 2மே நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். நான் போய் சொல்ல 2மே அது ரொம்ப முக்கியமான நபர், டிவிகேவோட முக்கியமான நபர், 2மே போடுறாங்க. அப்போ எப்படி ஒரு நரேட்டிவை திட்டமிட்டு பரப்புறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, அதில் தான் நீங்கள் உங்களுடைய மெயின் கோர் ஒர்க் போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்களை வந்து டேரெக்டாக நம்ம டிவிகே மெம்பர்ஸ்னோ இல்லை டிவிகே ஆதரவாளர்னோ எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஃபேக் ஐடியா இருக்கலாம், இல்லைங்க ஃபேக் ஐடியா இருக்கலாம், இல்லை மற்றவங்க வந்து சர்காஸ்டிக்காக சில ஐடிஸ் அந்த மாதிரி கிரியேட். நான் சொல்கிறது நபர் ஐடி சொல்லலை, நான் சொல்கிறது சோனியா அருண்குமார் டிவிகே சப்போர்ட்டர் இல்லைன்னு நீங்கள் மறுப்பீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது அவங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை நேமோ தெரியாத ஐடிஸை சொல்லலை, ப்ராப்பராக ஒரு நபர் சொல்கிறேன், ப்ராப்பரான நபரோட ஸ்க்ரீன்ஷாட் சொல்கிறேன். நான் இவ்வளோ நேரம் வந்து ஒரு இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி சொன்னேன், அது ஒரு ஐடி, ஆனால் அந்த ஐடியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறது ஒரு நபருடைய ஐடி, அவங்க டிபியே அதில் இருக்கும், அவங்க டிவிக்கே சப்போர்ட்டர்ஸ். ஆமாம், ஒரிஜினல் சப்போர்ட்டர்ஸோட ஐடி. சும்மா ஃபேக் ஐடினா நானே ஒரு ஃபேக் ஐடியை வச்சுட்டு ஆதவ் அர்ஜுனா பொறுப்பாளர் பொதுச்செயலாளர் பதவியேற்ற அடுத்த நொடி விஜய் கட்சியிலேருந்து தூக்குனார் நான் கூட சும்மா அடிச்சு விடுவேன், நானும் ஒரு ஐடி வச்சுட்டு அப்படி சொல்லலைல்ல. நபர் நம்ம சோனியா அருண்குமார் தாவேகா ஆதரவாளர்னு மறுக்க முடியுமா? கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அவங்க கட்சி உறுப்பினராக இருக்காங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. சில பேர் தாவேகாவுடைய ரொம்ப அறியப்பட்ட முகமாக எக்ஸ்தலங்களில் செயல்படுவாங்க, ஆனால் அவங்க உறுப்பினராக இல்லை பொறுப்பில் இருக்காங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் சொல்லுவேன், நான் டிவிகே மெம்பர் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் டிவிகே மெம்பர் தான், தெரியாமல் உள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டேன், என்னால் வெளில வர முடியல. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு யாருக்குமே தெரியாது. கேட்டால் நான் சும்மா அந்த நம்ம ஆனந்தஜி சொன்னார்ல, அதை போய் டிவி கிட்ட போய் கேளுங்க, என்னையா கேட்குறீங்க, அந்த மாதிரி நம்ம நைஸாக நவுந்துடலாம். ஆர்எஸ்எஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு ஐடி கார்டு கிடையாது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும்தான், ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் ஐடி கார்டே கிடையாது, உறுப்பினர் அடையாள அட்டை எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் உள்ளே இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை டக்குன்னு நவுந்துடலாம். அந்த வேலையை இப்போ எக்ஸில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நவீன ஆர்எஸ்எஸ்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால 2 அமைப்பையும் ஒப்பிடுறது சரியா? ஒப்பிடுற தப்பே இல்லையே, ஒரு பிண அரசியல் தானே இங்கே நடக்குது, ஒன்றும் தப்பு இல்லையே. நான் என்ன கேட்குறேன், நான் முன்னாடி சொன்னது தான், உங்களுக்கு ஏன் தாவேகா மேலே கோவமே இது தாவேகாக்கு ஏன் பாஜக மேலே கோவமே வர மாட்டேங்குது? இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபியோட இல்லையே, பிஜேபியோட அஃபீஷியல் பேஜ் ஒரு யூடியூப் சேனல், அந்த சேனலில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்ன போடுதுன்னா, இந்த 41 பேருக்கு ஆறுதல் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கட்சியை கலைச்சிடலாமா, திரும்பவும் ரசிகர் மன்றமாகவே வச்சுக்கலாமா அப்படின்னு விஜய் வந்து பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்டாராம். அவங்க எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க என தகவல்னு அந்த செய்தி போடுது. இதை கட் பண்ணி நான் போடுறேன். இப்போ தாவேகாவுக்கு உண்மையிலேயே யார் மேலே கோபம் வரணும்? ஒரிஜினலாக அதை போட்டவங்க மேலே கோபம். என்ன ஏன் திட்டணும்?
அவனை தானே நீ திட்டணும். அவன் ஆரம்பத்துல இருந்து போட்டுட்டு இருக்கிறான். அதே மாதிரி பாண்டே சார் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவரும் ஒரு கார்டு போடுறாரு, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறான். நீங்க யாரை திட்டணும்? போட்டவங்க தான் திட்டணும். அப்ப என்ன லிங்க் இருக்கு? நீ இப்போ எஸ்ஐஆர் அவங்க வந்து நீங்க அதிகமா ட்ரோல் பண்றீங்கன்றனால ஸ்ட்ரைட்டா அவங்க மேல ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ என்னவோ. ஏன் மாரிதாஸ் உங்களை கடிச்சு குதறவே இல்லையா? அவங்களே தான் விமர்சிப்பாங்கல்ல கண்டிப்பா, பெருசா இல்லையே, பின்னூட்டத்துல சொல்லுவாங்க தானே. நீங்க வந்து அரசியல் எதிரியை விட உங்களுடைய கொள்கை எதிரி ரொம்ப ஆபத்தானவங்க, பல மாநிலங்கள்ல பல கலவரங்களை ஏற்படுத்தினவங்க. அவங்க மேல உங்களுடைய பெரிய விமர்சனங்கள் இன்னைக்கு நீங்க இங்க வைக்கிற பெரிய விமர்சனங்கள் இல்லையே. இன்னைக்கு எஸ்ஐஆர் வருது, உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நெல்பயிருக்கு வந்து ஈரமா இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க, சூப்பர். இதுக்கு இன்னைக்கு அதிமுக அதுக்கு ஆதரவுன்னு சொல்லுது. அது எதிர்த்தாதான் நமக்கு ஆச்சரியம். பரவாயில்ல, என்ன எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு, நம்ம யோசிப்போம். இதுக்கு என்ன உங்க ஸ்டாண்ட் எஸ்ஐஆருக்கு? இல்லை இப்போதானே அவங்களுக்கு அந்த மீட்க்கு அப்புறம் டைம் கிடைச்சிருக்கு, சொல்லுவாங்களா இருக்கும். நமக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம், அதுவா மேபி இருக்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ நான் அன்னைக்கு போனதுலேயே சொன்னேன், எப்படியும் பாஜக ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், அதுக்கு இவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு. இப்போ வரைக்கும் எஸ்ஐஆருக்கு எதுவுமே பெருசாக சொல்லலை. சும்மா வாய் வார்த்தையில் ஒரு போகிற போக்கில் மேடைகளில் பேசுகிறதுக்கும், நான் ஒரு எதிரி, எனக்கு பாஜக எதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆக்டிவில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பேசாமல் நான் பி டீம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி பார்.